சின்மயி மேடம் வாயாலே அது சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க சொன்னால் தான் அது ஆதாரப்பூர்வமாக இருக்கும். நான் சொன்னால் அது குற்றச்சாட்டாயிடும். இந்த காசி விஸ்வநாதர் கோவில் பற்றி திருவள்ளூர் கடலில் மூழ்கிடுச்சு, அதை பற்றி படம் பண்ணுறதா ஒரு தகவல். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது தெரியல. ஆமாம் சார், அடுத்த படமாக அதுதான் பண்ண போகிறேன். அதுக்கான ஆராய்ச்சியெல்லாம் முடிஞ்சிச்சு. அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நீங்கள் சொன்ன தகவல், இந்த ஏரியாவுக்கு காசிமேடுன்னு ஏன் பேர் இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமூட்டும் ஒரு படமாக இருக்கும் அது. இந்த படம் நல்லபடியாக திரௌபதி 2 முடிஞ்சு வெளியே வரட்டும். அடுத்து அந்த படம் தான் அது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த கதை. இல்லை சார், இன்னும் அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகலை. கதை முடிஞ்சிச்சு, எழுத்து வடிவத்தில் இருக்குது. திரௌபதி 2 கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன். அந்த படமும் அண்டர் வாட்டர், கடலுக்கு அடியில் ஒரு அரை மணி நேரம் படம் அது. அதனால அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு. இது மூடிட்டோம். அதனால நிச்சயமாக அதை பற்றி நல்ல அப்டேட் சொல்கிறேன். ரொம்ப சீக்கிரமாக ரிவீல் பண்ணிட்டீங்க. திருப்பரங்குன்றத்தில் வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்து எதுக்கும் போலீஸ் வந்தாங்க, அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது சார். திருப்பரங்குன்றம் வந்து தமிழர்களோட கோவில், முருகனோட கோவில். அதுக்கான வரலாறு ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 4000 வருஷம் வரலாறு கொண்ட ஒரு கோவில். இப்போ ஒரு 100 வருஷமாக நம்ம வந்து அந்த அங்கே இருக்கிற தீபத்தூணில் வந்து நம்ம தீபம் ஏற்ற முடியாமல், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நம்ம வாழல அந்த காலத்தில். இப்போ வந்து அதில் ஏற்றணும்னு விருப்பப்படுறோம். ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் அதெல்லாம் இருக்குது. நம்ம சமூக நல்லிணக்கத்தோட மத சார்பின்மைன்று தான் வாழ்கிறோம். ஆனால் இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு விஷயம் நடக்குது? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஓட்டுக்காக மட்டும் ஏன் இவ்வளோ பிரிவினையாக இந்துக்களை வஞ்சிக்கிறாங்கன்னு புரியல. கோர்ட் ஆர்டர் கொடுத்து, கோர்ட் வந்து இத்தனை மணிக்குள்ளே தீபம் ஏற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஜட்ஜு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் அது ஏற்றாதது வருத்தமாக இருக்குது. நிச்சயமாக அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்தன்று அந்த தூணில் வந்து நம்ம நினைக்கிற அந்த தீபம் ஏற்றப்படும் நம்புகிறேன். திரைத்துறையில் பாதி பேர் இப்போ எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அந்த மன்னிப்பு கேட்கணும் பாடகின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் சார் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அந்த பாடகி சம்மந்தமாக அதுக்கு ஒரு முடிவு எட்ட போகுது. இன்னும் 2 நாளில். நிறைய பேர் உங்களுக்கு ஆதரவாக இப்போ குரல் கொடுக்குறாங்க. சரி, மன்னிப்பு கேட்கணும். எனக்கு ஆதரவுன்னு இல்லை சார், நியாயத்தின் பக்கம் நிற்கிறாங்க எல்லாருமே. இது இப்போ தான் சார் ஒரு படத்தை பற்றி முதல் பாடல், அதுலேயே வந்து அந்த படத்தை காலி பண்ணணும்னு ஒரு பெரிய கூட்டமே இறங்கி வேலை செய்யுது. எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன உண்மைன்னு. பட் அவங்க சின்மயி மேடம் வாயாலே அது சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். அவங்க சொன்னால் தான் அது ஆதாரப்பூர்வமாக இருக்கும். நான் சொன்னால் அது குற்றச்சாட்டாயிடும். விரைவில் இதுக்கு ஒரு தீர்வு வந்துடும். நான் திரைப்படங்கள் வெளியே வந்தாலும் மோகன்ஜி வெளியே ஒரு படம் வெளியிடுறாங்க, அது முதல்லயே வெளியே ஒரு பிரச்சனை. அது மோகன்ஜியோட படம் இல்லைங்க. இந்த இடத்துல வேற யாராவது இருந்து வலதுசாரி சித்தாந்தம் பேசினாலோ, இல்லை நீங்கள் இப்போது நான் போன படத்தில் வச்ச மாதிரி சிவபெருமானுக்கு ஒரு பாடல் வச்சாலோ, இல்லை தமிழ்நாட்டில் நடக்கிற மக்களுக்கு வந்து மக்களால் பேச முடியாத, பேச தயங்குற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் திரௌபதி மாதிரியான படங்களில் பேசினாலோ இந்த தாக்குதல் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் சமாளித்தாதான் நீங்கள் மோகன்ஜி மாதிரி இங்கே நிற்க முடியும். நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கேன். இன்னும் நிறைய பார்க்க தான் போகிறேன். அவங்களுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரியாது சார். எல்லாரும் ஒரு சார்பில் பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக பேசினா நல்லாயிருக்கும். பட் அது கஷ்டம்தான் எதிர்பார்க்கறது. இதெல்லாம் கடந்து போகணும் சார். நெட்டிசன்கள் கூட விவாதம் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.